தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்வர் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் அன்வர், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. குறிப்பாக இதன் தாக்கத்தால் ஜனவரி 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி குறைந்த சதவீதத்தில் பதிவாகியுள்ளது என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று அதிகாலை 5:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. இது மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நகரக்கூடும். உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி அன்வர்.